ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜேகேவோட சிஇஓ பார்க்கலாம். வாட் அப்படின்னா வயின பணத்தை திருப்பி கொடுத்துட்டாளா? அப்போ அப்போ வயினுக்கு நான் எந்த பணமே கொடுக்கலையா? அவர்கிட்ட சும்மா எதுவும் வாங்கிக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆனால் இவ்வளோ நாளாக அவனுக்கு சும்மா தான் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காளா? இவ்வளோ ஆசையாக நடந்துட்டுருக்கு. வலிக்குதுன்னு சொல்லும்போது கூட கேட்காம எல்லாம் காசுக்காக தானே, காசு தான் தரேன்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சின்னச்சிக்கு எந்த காசுமே வாங்காம எதுக்கு வெள்ளத்துக்கு ஒத்துக்கிட்டா? இதுக்கப்புறமா பணம் எதுவும் வேணாம் தான் சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னா என்ன லவ் பண்ணிட்டு இருந்தாளா? நான் தான் எல்லாத்தையும் காசுக்காகன்னு புரிஞ்சுக்கிட்டேனா? சிக்கன் மொபைல் எடுத்து வாங்கிக்க ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். அட்டன் பண்ணடி, என்ன பண்ணுறான்? உன்னை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும், கால் அட்டன் பண்ணடி. எதுவுமே இல்லாமல் எந்த காசும் வாங்காமல் இதுக்கிட்ட எனக்காக எல்லாம் பண்ண, எதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்ட? ஹலோ, யா சார், ஒரு நிமிஷம் கேபின் வா. ஓகே சார். சார், ஒயின் ஆஃபீஸ் வரல. அதான் சொன்னீங்களா சார், தெரியல. கால் பண்ணியா? கால் பண்ணியா? இல்லை சார், பிரேக் டைமில் கால் பண்ணலான்னு இருந்தேன். கால் பண்ணு. சார், கால் பண்ணு, ஏன் வரலன்னு கேளு. ஓகே சார். ஸ்பீக்கர். ஹலோ. என்னோட வாய்ஸ் கேட்டதுமே ஜேகே காஃபில் ஹாப்பியாக இருந்துச்சு. ஜேகே ஒரு குட்டி ஸ்மைலோட அந்த ஃபோனையும் பார்த்துட்டு இருந்தோம். ஹலோ, ஏன் ஆஃபீஸ் வரல? அதுவா, அது ஒன்றும் இல்லைக்கா, சும்மா தான். சும்மாவா? ஏய், சும்மா இதுக்கு லீவ் போட்டேன், அதுவும் இன்ஃபார்ம் பண்ணாமல். என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. அக்கா, எனக்கு ஆஃபீஸ் வர பிடிக்கல, அதனால தான் வரலாம். வாட்? அந்த பொண்ணு ஜேகே பார்த்துட்டேன். அது ஒயின், நாளைக்கு வந்துடுவியா? அக்கா, அதான் நாளைக்கு பார்ப்போமே. ப்ளீஸ். ஒயின், நாளைக்கு நம்ம ஆஃபீஸில் பார்ட்டி இருக்கு, ஈவினிங் 6:30க்கு. ஸ்டாஃப்ஸ் எல்லோரும் கம்பல்சரியாக பார்ட்டி அட்டென்ட் பண்ணணும். நீ நாளைக்கு பார்ட்டிக்கு வந்துடுவல்ல? பார்ட்டியா? எதுக்கு பார்ட்டி? யாருக்கும் பர்த்டேயா? அது நம்ம ஆஃபீஸ்லேருந்து இந்த மாதிரி அடிக்கடி வைப்பாங்க. கம்பல்சரி நீ வரணும். நாளைக்கு வந்துடு. கண்டிப்பாக வரணுமா? ஆமாம், எனக்கு கண்டிப்பாக வரணும். சரி, ஓகேக்கா, நான் வந்துடுறேன். ஈவினிங் 6:30க்கு தானே? ஆமாம். ஓகே. ஏய், நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வந்துடு. அது பார்க்குறேங்க்கா, முடிஞ்சா வரேன். ஓகே. சார், அப்போ சும்மா லீவ் போட்டிருக்கலாம் கேட்டேன். வெளியே போ. சார், போ. சும்மா லீவ் போட்டிருக்காளா? இப்போதான் ஜேகே அகெயின் எனக்கு கால் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம். ஏன் ஒரு கால் அட்டென்ட் பண்ணி என்னன்னு கேட்கலாம்ல? ஜேகே வைனை பயங்கரமாக மிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே ஆஃபீஸ்க்குள்ள நுழையும் போதே ஆப்போசிட்டில் வைன் நின்றுட்டு இருந்தா. ஜேகே ஒரு பெரிய ஸ்மைலோட அப்படியே வைனை க்ராஸ் பண்ணி போனோம். ஹலோ சார், வைனை கேபின் வர சொல்லு. ஓகே சார். என்னக்கா? சார் ஒன்று கேபின் வர சொன்னாங்க. ஓகே. ஏய், நீ நேற்று ஏன் வரலன்னு கேட்க தான் கூப்பிட்றாங்க. அந்த சார் கண்டிப்பாக டென்ஷனை தான் பேசுவாங்க. நீ கொஞ்சம் நான் பார்த்துக்கிறேன். சரி, ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார். யா சார், அது வந்து நான் ஏன் நேற்று வரலன்னா, எனக்கு கொஞ்சம் மூட் ஆஃபாக இருந்தது. ஆஃபீஸ் வந்தால் என்னால் வேலை பார்க்க முடியாது, அதனால தான் நான் வரல. நான் சொல்லாமல் போட்டது தப்பு தான், சாரி. அகெயின் அதை மாதிரி பண்ண மாட்டேன். நான் போகிறேன். ஏய், என்ன நீ பாட்டு வந்தால் பேசிட்டு போயிட்டே இருக்க? சார், நீங்கள் அதுக்கு தானே கூப்பிட்டீங்க. நான் இதுக்காக தான் லீவ் போட்டேன், சாரி. அகெயின் இப்படி பண்ண மாட்டேன். ஜேகே வாங்கிக்கிட்டே இருந்துச்சு வந்துட்டேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சார், எனக்கு உங்ககிட்ட பேச எதுவுமே இல்லை, நான் வெளியே போகணும்.
ஒயின், நேற்று நான் உனக்கு அத்தனை கால் பண்ணேன், ஏன் ஒரு காலை கூட அட்டென்ட் பண்ணல? சார், நீங்கள் எதுக்கு எனக்கு கால் பண்ணுறீங்க? என் நம்பரை டெலிட் பண்ணிடுங்க, அகைன் எனக்கு கால் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் பண்ணாலும் நான் அட்டன் பண்ண மாட்டேன். ஒயின் ப்ளீஸ், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நேற்று நான் அவ்வளோ மிஸ் பண்ணேன். என்னால் நீ இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க முடியல. இன்னும் இந்த ஜெக்கையை பார்த்தா நிச்சயமாக தாண்டி. சார், நீங்கள் கால்கள் யாராவது கால் பண்ணி கூப்பிட்ருக்கலாம்ல? அவங்க எந்த அப்ஜெக்ஷனும் சொல்ல மாட்டாங்க, அவங்க உடனே வந்துடுவாங்க. நீங்கள் காசு கொடுத்தா போதும். அகெயின் எனக்கு கால் பண்ண வேணாம். ஏன்னா நான் வந்து நான் கால்கள்லாம் கிடையாது. அதனால எனக்கு நீங்கள் கால் பண்ணாதீங்க. நீங்கள் அது மாதிரி இருக்க யாராவது கால் பண்ணி கூப்பிடுங்க. அவங்க வருவாங்க. நான் போகிறேன். என்ன பேசிட்டு இருக்கா? நான் அதுக்காக தெரியும், அதுக்காக மட்டும்தான் எனக்கு கூப்பிட்டீங்கன்னு தெரியும். நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம், எனக்கு தெரியும் உங்களுக்கு அது வேணும்னு. ஆனால் ப்ளீஸ் அகைன் எனக்கு கூப்பிடாதீங்க. எனக்கு தான் வேணாம். எனக்கு எதுவுமே வேணாம். என்னை தனியாக கூப்பிடாதீங்க, என்னை தனியாக கூப்பிட்டு பேசாதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ப்ளீஸ், நான் வெளியே போகிறேன். வேணா அதை பற்றி பேசல. வேணா அது வந்து சாரி சார், நான் போகிறேன். எனக்கு உங்கள் கூட தனியாக கேபினில் இருக்க கஷ்டமாக இருக்கு. எனக்கு நான் உங்களை ஹக் பண்ணிடுவேன், கிஸ் பண்ணிடுவேன்னு பயமாக இருக்கு. ப்ளீஸ், அப்புறம் அதுக்கும் நீங்கள் கஷ்டம்னு சொல்லுவீங்க. நான் வெளியே போகிறேன். வேணா வட்டி அதை வைப் பண்ணிவிட்டு ஜேகே சொல்கிறதையுமே காதில் வாங்காமல் அப்படியே வெளியே போனோம். என்னவா பேசுகிறதையும் காதில் வாங்காமல் அவ்வளோ அவங்க புரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கா? ஆரம்பத்தில் நானும் அப்படி தான் இருந்தேன். அவன் சொல்ல வரதை காதிலே வாங்காமல் இப்போ எனக்கு அதை திரும்ப பண்ணுறான். அவன்கிட்ட பேசணும், சாரி சொல்லணும். என்னடி நீ? ஜேகே ரொம்பவே மூடாஃபா அவனோட ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. ஈவினிங் மேலே இருக்க ஃப்ளோரில் தான் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ போகலாம். ஓ, என்ன இது எப்படி இருக்கு? ஆமாம், நம்ம ஆஃபீஸில் நடத்துகிற பார்ட்டி சூப்பராக இருக்கும். ட்ரிங்க்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான், எப்படி வேணாலும் குடிச்சிக்கலாம். அங்கே பார்த்தல அதான் டான்ஸ் ஃப்ளோர், ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். ஓ, எப்போ முடியும்? அது நைட் ஃபுல்லாக கூட நடக்கும். நம்ம இஷ்டம் தான், எப்போ வேணாலும் கிளம்பிக்கலாம். நாங்கள் பொதுவாக டின்னர் முடிச்சுட்டு கிளம்புவோம். அவ்வளோ நேரம் ஆகுமா? நான் அம்மா கிட்ட சொல்லலை, 2 hours வந்துடுவேன்னு சொல்லியிருக்கேன். ஏய், கால் பண்ணி சொல்லு. ஓகே. கொஞ்ச நேரத்துலேயே ஜேகே அவங்க அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்தாங்க. வைனா டீம் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து அங்கே டான்ஸ் பண்ணுறதான் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கூல்ட்ரிங்க் குடிச்சிட்டு இருந்தோம். ஜேகே வைனா பார்த்துட்டேன். அங்கே இருந்து ஒரு ஒயின் கிளாஸ் எடுத்து குடிச்சிட்டு இருந்தோம். ஒயின், என்ன நீ கூல்ட்ரிங்க் குடிச்சிட்ருக்க? எனக்கு ட்ரிங்க் பண்ணி பழக்கம் இல்லைக்கா. இது ட்ரை பண்ணு, இது அவ்வளோலாம் போதையாக இருக்காது, நல்லாயிருக்கும். அது இல்லை வேணாம். ஓகே, இஷ்டம். ஒயின், என்ன நீ சின்ன பொண்ணு மாதிரி கூல்ட்ரிங்க் குடிச்சிட்ருக்க? சும்மா ட்ரை பண்ணு. அது இல்லை ஜாக்சன், எனக்கு இதெல்லாம் வேணாம். அம்மாவுக்கு தெரிஞ்ச திட்டுவாங்க. கொஞ்சமாக குடி, ஒன்றும் தெரியாது. ஜேகே ஒயின் பண்ணுறதெல்லாம் நோட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒயினும் ஜேகே பார்த்துட்டு அப்படியே ஒயின் எடுத்து குடிக்க ஆரம்பித்தான். ஒயின் கொஞ்ச நேரத்துலையே சுத்தமாக கண்ட்ரோல் இல்லாமல் அகைன் குடிச்சிட்டே இருந்தான். ஒயின், போதும், என்ன நீ குடிச்சிட்டே இருக்க? பழக்கமே இல்லைன்னு சொன்ன. அது அக்கா ஒரு மாதிரி இருக்கு, ஆனால் இது ரொம்ப நல்லா இருக்கு. போதும் ஒயின், இதுக்கு மேலே குடிக்காத. ஓகே போதும். அக்கா, நான் வீட்டுக்கு போவா? என்னாச்சு ஒயின்? எனக்கு ஒரு மாதிரி இருக்குக்கா, தூக்கமாக வருது. நான் வீட்டுக்கு போவா?
சரி ஓகே, கீழே கேப் இருக்கும், நீ போய் டிரைவர் என்ன கிட்ட சொல்லு, அவங்க விட்டுருவாங்க. ம் ம் ஓகேக்கா. ஒயின் இந்த பார்ட்டி ஹாலில் இருந்து செவத்தை பிடிச்சிட்டே வெளியே போனோம். சீக்கிரம் ஒயினை நோட் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்போ ஜாக்சனும் ஒயின் பின்னாடி வந்துட்டு இருந்தோம். என்னாச்சு ஒயின், அதுக்குள்ளே கிளம்பிட்டா? ஆமாம் ஜாக்சன், எனக்கு தூக்கமாக வருது, கண்ணே சரியாக தெரிய மாட்டேங்குது, அதான் வீட்டுக்கு போகலான்னு. ஒயின் பேசிகிட்டு இருக்கும்போது எப்படி ஜாக்சன் மேலே சாஞ்சான். ஜாக்சன் வேணா ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஏய் என்னாச்சு? அதான் ஜாக்சன் தூக்கமாக வருது. ஏய் நான் வேணா உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடவா? அது இல்லை, என்னை கேப் கிட்ட மட்டும் விட்டுறியா, நான் கேபில் போயிடுவேன். சரி ஓகே, நான் கூட வரவா? அது ஏய் என்ன பண்ணிகிட்ருக்கா? அது சார் இல்லை, ஒயின்க்கு ஹெல்ப் பண்ணலான்னு. உன்னை அன்றைக்கே வார்ன் பண்ணல. அது சார் இல்லை, ஒயின் நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தா, அதான் ஹெல்ப் பண்ணலான்னு. விடு, அவளை விடுன்னு சொன்னேன். ஓகே சார், நீ போ. சார் நீ போ, நான் என்ன கேப் கிட்ட விட்டுறேன். சார் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். ஓகே சார். ஜாக்சன் வந்து போனதும், ஏய் உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? ஜாக்சன் எனக்கு ஹெல்ப் பண்ணா உனக்கு என்ன? அப்போ ஒன்றுமே பண்ணல, அவன் எனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தான். இவன் நான் தான் அவன்கிட்ட ஹெல்ப் கேட்டேன், எனக்கு கேப் கிட்ட விட்டுருன்னு. நான் உன்னை கூப்பிட்டேன்னா, நான் உன்கிட்ட ஏதாவது கேட்டேன்னா, எதுக்கு நீ தேவையில்லாமல் என் விஷயத்துலலாம் வந்து தலையிடுறா? வா சிக்கி, வாய மட்டும் வரியா? சிக்கி விடு, நான் வர மாட்டேன் சொல்லிட்டேன்ல, விட்டு கை விட்டு பழிக்குது. இரு, உட்காரலாம், நான் வரமாட்டேன், நான் கேபில் போய்க்கிறேன், உட்காரு. சிக்கி நான் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர மாட்டேன், உட்காருன்னு சொன்னேன். சரி. சிக்கி காரில் ஏறிட்டு ஒயினுக்கு சீட் பெல்ட் போட்டுட்டு இருந்தான். சிக்கி நான் கெஸ்ட் ஹவுஸ்க்குலாம் வர மாட்டேன், எனக்கு கெஸ்ட் ஹவுஸ்க்கு போ வேணாம், நீ பார்ட்டிக்கு போ, நான் வீட்டுக்கு போகிறேன். நீ கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர வேணாம், நான் உன்னை வீட்டில் விட்டுறேன். நான் என்ன சொன்னேன்? நீ கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர வேணாம்னு சொன்னேன். அது அப்போ நான் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர வேணாமா? அது ஓகே, நேராக போய் என் வீட்டில் விட்டுரு. சிக்கி காரை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்தோம். ஒயினவ சீட் பெல்ட்லாம் கட்டிட்டு சிக்கி கிட்ட வந்து சிக்கியோட செஸ்டில் சாஞ்சிட்டு இருந்தான். ஏய் என்ன பண்ணுறான்? சிக்கி நான் மேலே கோவமாக இருக்கேன். கோவமாக இருந்தால் அப்படிதான் கட்டி பிடிச்சிட்டு இருப்பியான். நான் கோவமாக இருக்கேன் சிக்கி, எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா? என்னை விட்டுட்டு போ, நான் பார்த்துக்கிறேன். ஜேகே காரை ஓரமாக ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஏய் என்னடி கோவம்? நான் உனக்கு காசு எதுவுமே தரவே இல்லைல்ல? பாத்தியா, அக்கே நீ காசில் தான் வந்து நிற்கிறேன், எனக்கும் காசு எதுவும் வேணாம் ஜேகே. நான் பேசுகிறது எனக்கு புரியுதுல, எதுக்கடி என்கிட்ட காசையும் வாங்கிக்கல? அன்னைக்கு கொடுத்த காசை நீ திருப்பி கொடுத்துருக்கா, அதை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லை. எந்த காசா? ஓ அதுவா, அது நான் நெக்ஸ்ட் டேயே ஹாஸ்பிட்டலில் போய் காசு கொடுத்துட்டேன் ஜேகே. உனக்கு இது எவ்வளோ பணம்? அது என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் விற்றுட்டேன். அப்புறம் நான் கிட்ட கடன் வாங்கின மாதிரி இருக்கக்கூடாதுல்ல, அதுவும் இல்லாமல் நான் காசுக்காக தான் அதெல்லாம் பண்ண நீ நினச்சிடக்கூடாதுல்ல, அதனால நான் காசு உன்கிட்ட திருப்பி கொடுத்துட்டேன். ஆனால் உனக்கு தான் அது தெரியல, நானும் உன்கிட்ட சொல்ல வந்தேன், உன் காசை உன்கிட்ட கொடுத்துட்டேன் ஜேகே அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணேன், ஆனால் நீ நான் பேசுகிறத கேட்கவே இல்லை. ஏய் எனக்கு புரியுற மாதிரி நீ சொல்லியிருக்கணும்ல, எங்கே நான் பேச விடுற நீ? அப்படியே நான் பார்த்ததுமே ஒன்று இழுத்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறேன், இல்லையா பெட்டில் தலையை ஏதாச்சும் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஏன்னா பேச விட்டுருக்கியா எப்போது? ஏய் சாரிடி, நான் நினச்சேன் எல்லாம் காசுக்காக தானே, ஆனால் நான் உனக்கு
₹1 கூட தரல. ஜேகே, காசு காசு சொல்லாத ஜேகே, கஷ்டமா இருக்கு கேட்கவே. சரி நீ சொல்லு, உனக்கு ஒரு நைட்க்கு எவ்வளோ வேணும்? என்ன கேட்குற? அதான், உனக்கு ஒரு நைட்க்கு எவ்வளோ வேணும்? நீ எவ்வளோ கேட்ப? ஏய், என்ன பேசுகிறான்? சொல்லு சும்மா. நானா உனக்கு எவ்வளோ வேணும்? ஏய், நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீனா உன்கிட்ட இதுக்கடி காசு கேட்க போகிறேன். நீ வந்தால் போதாதா? அப்படி தானே எனக்கும் நீனா ரொம்ப பிடிக்கும். நான் ஏன் உன்கிட்ட காசு வாங்க போகிறேன்? நீ பண்ணால் போதாதா? நீ பெட்டில் அப்படியே சிரிச்சுட்டே இருப்ப தெரியுமா? அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். அது பார்த்தாலே எனக்கு போதும் தெரியுமா? அதுக்கு போய் நீ காசு தரேன்னு சொல்கிற. எனக்கு நான் அவ்வளோ பிடிக்கும் ஜெக்கி. நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன். ஆனால் நீ ஈஸியாக காசு எவ்வளோ வேணும்னு கேட்குற. நீ தர காசு வச்சு நான் என்ன பண்ணேன்? எனக்கு காசுலாம் வேணாம். எனக்கு நீ தான் வேணும் ஜெக்கி. எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு. நீயே சொல்லு, எனக்கு காசு வேணும்னா இதே நான் 2-3 பேர்கிட்ட பண்ணி காசு நிறையா சம்பாதிச்சிருவேன்ல. ஏய், என்ன பேசுகிறேன்? பாத்தியா, உனக்கு கோவம் வருதில்ல? நான் கூட மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறல்ல. இதுக்கு பேர் என்ன? உனக்கு தெரியாது. இதுக்கு பேர் தான் லவ். நீ என்ன லவ் பண்ணுற? நான் கூட தான் இருக்கணும், உன்கிட்ட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கூட பாரு, நான் ஜாக்சன்கிட்ட பேசுகிறேன்னு உனக்கு அவ்வளோ கோவம் வருது. அன்னைக்கும் அப்படி தான் பண்ணேன். ஜாக்சனை அடித்தேன். என்கிட்ட பேசுகிறான், என்னை டச் பண்ணுறான்னு நீ அவனை அடிச்சல்ல. உனக்கு நான் மட்டும்தான் வேணும். இதெல்லாம் என்கிட்ட இருந்து மட்டும்தான் வேணும் இல்லை? என்னது? நீ ஒத்துக்க மாட்ட. ஆனால் அதுதான், ஏன்னா நீ என்ன லவ் பண்ணுற. அது மாதிரி தான் நானும். எனக்கு ஒன்றா அவ்வளோ பிடிச்சிருக்கு. நீ உனக்காகனே பண்ணியிருந்தாலும் எனக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்கு. ஏன்னா அது நீ பண்ணுறதுக்கே எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. நானும் லவ் பண்ணுறேன் ஜெக்கி. நான் எப்படி சொன்னால் உனக்கு புரியும்? சும்மா காசு தரேன்னு சொல்கிறேன். யாருக்கு வேணும் காசு? அது நீ ஏன் வச்சுக்கோ. சரி சரி ஓகே, நீ சொல்லு, உனக்கு ஒரு நைட்டுக்கு எவ்வளோ வேணும்? ஏய், என்ன கேட்குறேன்? சொல்லு ஜெக்கி. நான் தான் கஸ்டமர். ஓகே, உனக்கு எவ்வளோ வேணும் சொல்லு, நான் தரேன். ஒரு நைட்டுக்கு மட்டும். இல்லை நீ நிறைய கேட்ப. ஒரு நைட் வேணாம், ஒரு 1 ஹவருக்கு எவ்வளோ கேட்ப? என்கிட்ட 500 தான் இருக்கு. அதை வச்சு 1 ஹவருக்கு நீ வர மாட்ட. சரி, ஒரு கிஸ் மட்டும் தரியா? என்கிட்ட 500 இருக்கு, நான் உனக்கு தந்துடுறேன். ஏய், லூஸ் மாதிரி பேசாதடி. லூஸு மாதிரி பேசுறேன்னா அப்போ நீ என்கிட்ட இத்தனை நாள் அப்படி தானடா பேசிகிட்டு இருக்க? சும்மா காசு தரேன்னு சொல்கிற. என்ன, உன்கிட்ட காசு இருக்குது, அதுக்காக சும்மா தரேன்னு சொல்லிகிட்டே இருப்பியா? எனக்கு உன் காசு வேணாம். ஆனால் எனக்கு நீ வேணும் ஜெக்கி. எனக்கும் வேணும்னா பெட்டில் தள்ளி உன் மேலே ஏறி உட்காந்து உன்னை அப்படியே அதெல்லாம் பண்ண ஆசையாக தான் இருக்கு. ஆனால் எவ்வளோ வேணும்னு கேட்பேன். அதுக்கெல்லாம் ஒரு அமௌண்ட் போட்டு என் கையில் தருவேன். அதனால் வேணாம். ஒரு கிஸ் மட்டும் பண்ணிக்கவா? எனக்கு இந்த லிப்ஸ் பார்க்கும்போது கிஸ் பண்ண ஆசையாக இருக்கு. மார்னிங் கூட நீ என்கிட்ட பேசுகிற உன் லிப்ஸ் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் அங்கே இருந்தால் நான் உன்னை ஹக் பண்ணணும்னு பயமாக இருந்துச்சு. அதான் நீ பேசிகிட்டு இருக்கும்போதே நான் வெளியே வந்துட்டேன். ஏய், ஹக் பண்ண போல இருந்தால் நீ ஹக் பண்ணியிருக்கலாம்ல, கிஸ் பண்ணியிருக்கலாம்லடி.
நான் பண்ணுறேன்ல. அப்புறம் நீ காசு தரேன்னு சொல்லிட்டேன்னா நான் காசுக்காக தான் உன்கிட்ட வரேன்னு நினைக்கிறேன்ல. ஒன் சாரி, எனக்கு எனக்கு புரியுது. நான் லவ் பண்ணுறேன்னு எனக்கு புரியுதுடி. இது எதுவுமே காசுக்காக இல்லைன்னு எனக்கு புரியுதுடி. உனக்கு என்ன பிடிச்சிருக்க மாதிரி எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குடி. புரியுது. இப்போ நான் உனக்கு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வரணும், அதுக்காக என்கிட்ட இப்படி சொல்கிறேன், அப்படி தானே? அப்படிலாம் இல்லடி. நிச்சயமாவே எனக்கு ஒன்று வேணா. சீட்லேருந்து எழுந்திரிச்சு ஜேக்கோட மண்டியில் வந்து உட்காந்தா. என்ன பண்ணுறான்? ஜேக்கோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணிட்டு நான் உனக்கு கஸ்தரேன்னு சொல்கிறல. இங்கே பாரு. வைனா ஷர்ட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் 2 பட்டனையும் கழட்டிட்டு காலர்லாம் மூவ் பண்ணி காட்டிகிட்டு இருந்தான். எப்படி கடிச்சு வச்சிருக்க பாரு. சூப் போட்டால் கூட இங்கெல்லாம் எரியுது. நீ சொல்கிறீ காசு தரேன்னு, காசு கொடுத்து வரவங்க கூட இப்படிலாம் கடிச்சா ஒத்துக்க மாட்டாங்க தெரியுமா? ஆனால் நீ கடிச்சிட்டு இருக்கும்போது நான் பெட்ஷீட்லாம் டைட்டாக பிடிச்சிட்டு கண்ணை டைட்டாக மூடிட்டு இருப்பேன். போதும் சொன்னால் கூட நீ கேட்கவே மாட்டேன். அங்கே கடிச்சிட்டு இங்கே கடிச்சிடுற, இங்கே கடிச்சிட்டு இங்கே கடிச்சிடுற. எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அது உனக்கு பிடிச்சிருந்துச்சுதான். ஆனால் இதுக்கு காசு கொடுத்து வரவங்களாம் ஓகே சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா எனக்கு இதெல்லாம் கூட ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிக்கே. நீன்றனால தானே நான் ஓகே சொன்னேன். நீ ரொம்ப ஈஸியாக காசு தரேன்னு சொல்லிட்டா. ஒரு நிமிஷம், நீ ஷர்ட்டை கலட்டேன். என்ன பண்ணுறேன்? கையிடு, நான் கழட்டிக்கிறேன். ஜிக்கோட காலரை மூவ் பண்ணிவிட்டு ஜிக்கோட நெக்கில் சாஃப்டாக சக் பண்ணிவிட்டு அப்படியே பைட் பண்ண ஆரம்பித்தான். என்ன பண்ணுறான்? என்ன பண்ணுறான்? என்னடி பண்ணுறான்? பாரு, இப்படி ஆயிடுச்சு பாரு. இது நாளைக்கு வலிக்கும் தெரியுமா? நாளைக்கு நீங்கள் சோப் வச்சுலாம் வாஷ் பண்ண முடியாது, எரியும். என்ன பழி வாங்குறியா? உனக்கு சொல்கிறேன், நீ இப்படி தான் கடிச்சு வைக்கிற. எப்படி இருந்துச்சு? ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒலிப்ஸ் படும்போது அப்படி சில்லுன்னு, அப்படி நீ சப் பண்ணும்போது போமா. அப்புறம் அதெல்லாம் கேட்கல, பழிச்சிச்சில்ல. பழி கொஞ்சம் நடி தெரிஞ்சு, ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நெக்ஸ்ட் டே பாரு அது எப்படி எரியும்னு. இது மட்டுமா பண்ணுறான்? இந்த பன்னி பல்ல வச்சு எல்லா இடத்துலையும் கடிச்சு வச்சிடுறான். ஒரு இடத்துல 2 இடத்துல இல்லை, எல்லா இடத்துலையுமே வலிக்குது. நான் எதுக்கெல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உனக்காக தானே, உனக்கு பிடிச்சிருக்குன்னு தானே. கீழே ஷர்ட்டை பிடிச்சிட்டு இன்னொரு தடவை எனக்கு காசு தரேன்னு சொன்னேன், அவ்வளோதான் பார்த்துக்கோ. அக்கா, அப்படி சொல்லவே மாட்டேன், ப்ராமிஸ் சொல்ல மாட்டேன்டி. பட் ஐ நீட் யூ. எனக்கு நீ வேணும் இல்லை? எனக்கும் புரியுது. ஏன்னா ஜிக்கோட செஸ்டில் தலை வச்சு படுத்துட்டு எனக்கும் நீ வேணும் இப்போவே. ஆனால் நோ தான். நீ அப்புறம் காசு தரேன்னு சொல்லுவேன். அப்படிலாம் சொல்ல மாட்டேன்டி. நம்ம கெஸ்ட் ஹவுஸ் அக்கா கெஸ்ட் ஹவுஸ் வர மாட்டேன். உனக்கு இதெல்லாம் வேணுமா? ஆமாம். ஆனால் நிஜமா நான் அக்கேன் கெஸ்ட் ஹவுஸ் வரவே மாட்டேன். சரி ஓகே. தப்பெல்லாம் என்னோட தான். நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல. சரி, அகைன் நான் கெஸ்ட் ஹவுஸ் கூப்பிட மாட்டேன். என்ன சொல்கிறேன்? அப்போ உனக்கு போதுமா? எனக்கு வேணும் தான். ஆனால் நான் ரொம்ப பேசி கஷ்டப்படுத்திட்டேன்ல. அகைன் நானும் கஷ்டப்படுத்த வேணும்னு நினைக்கிறேன். இனிமே என் வார்த்தை உன்னை கஷ்டப்படுத்தாது. இதுக்கப்புறம் கெஸ்ட் ஹவுஸ்க்கு ஜிக்கோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஜிக்கோட லிப்ஸில் நீ பேசும்போது இந்த லிப்ஸ் ரொம்ப அழகாக இருக்குடா. ஏதா பேசு. ஜிக்கி, நான் ஒன்று சொன்னால் நீ கூச்சிக்க மாட்டேலாம். என்ன? அது நான் என்னமோ கூச்சிருக்கேன்ல,
அது ஒரு மாதிரி இருக்கு. என்கிட்ட 500 தான் இருக்கு. ஒரே ஒரு நைட், ஒரே ஒரு ரவுண்ட். நான் உனக்கு 500 rupees தரேன். நீ எனக்கு காசு தர வேணாம். என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு காசு தர போறியா? அது 500. இன்னும் எனக்கு 500 ரொம்ப 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 கம்மின்னு எனக்கு தெரியும். ஆனால் என்கிட்ட அவ்வளோ தாண்டா இருக்கு. எனக்கு கூட பிடிச்சிருக்குடி. ஏன் அகைன் காசுன்னு பேசிட்டு இருக்க? நீ சொன்னல ஓசியில் எதுவும் வாங்கிக்க மாட்டேன்னு, அது மாதிரி தான் நானும் ஓசியில் எதுவும் வாங்கிக்க மாட்டேன். ஆனால் எனக்கு இப்போ வேணும், நீ வேணும். 500 தான் இருக்கு. சரி ஓகே, 500க்கு என்ன தருவா? ஒரு கிஸ் தருவியா? தர மாட்டேன்ல. கையில் கிஸ் பண்ணிக்குவா? அது கூட உன்ன மாதிரி பையனுக்கு ரொம்ப கம்மி தானே எனக்கு தெரியும். ஃப்ளைங் கிஸ் கூட கொடுக்க முடியாதா? நான் காசு தரேன்னு சொன்னது உனக்கு அப்பா கிட்ட வந்திருக்கும்ல? ஆமாம், ரொம்ப ஹாட்டாக இருக்கு. நிஜமாவே நான் காசுக்காக உங்ககிட்ட வரல ஜெக்கி. எனக்கும் காசு எதுவும் வேணாம் ஜெக்கி, புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். சரி ஓகே, இப்போ உனக்கு நான் வேணுங்களா? அது ஆனால் என்கிட்ட 500 தான் இருக்கு. அகைன் காசுன்னு பேசினா சின்ன பார்த்தா 500க்கு வர மாதிரி தெரியுதா? சரி, எவ்வளோ வேணும்னு சொல்ல, நான் நாளைக்கே லோன் போட்டு காசை வாங்கி என்கிட்ட கொடுத்துட்றேன். என்ன சாப்பிட்றதுக்கு இதுக்கிட்டே லோன்லாம்? நானே பசியில் தான் இருக்கேன். எனக்கு காசு எதுவும் வேணாம். நானும் உனக்கு காசு எதுவும் தரமாட்டேன். உனக்கு ஓகேண்ணா? எனக்கு ஓகே தான். கெஸ்ட் ஹவுஸ் போவோமா? கெஸ்ட் ஹவுஸ்க்கு வரமாட்டேன்னு சொன்னேன். அதான் ஒரே ஒரு தடவை மட்டும். நான் அகெயின் எதுவுமே கேட்க மாட்டேன். கண்டிப்பாக சாஃப்டாக நடந்துப்பேன். சரி ஓகே. ஜெக்கியோட செஸ்ட்லேயே படுத்துருந்தா ஜெக்கி காரை ட்ரைவ் பண்ணி கெஸ்ட் ஹவுஸ் வாசலில் வந்து நிப்பாட்டினோம். கெஸ்ட் ஹவுஸ் வந்துடுச்சா? சூப்பர், வா போகலாம். கன்ஃபார்ம் தானே? வா போகணும். எனக்கு டைம் இல்லை, நான் வீட்டுக்கு போகணும். சீக்கிரம் வா. ஜெக்கியோட கை பிடிச்சி கெஸ்ட் ஹவுஸ்குள்ளே எழுத்துட்டு போய்ட்டுருந்தோம். ரூம்குள்ளே வந்ததும் ஜெக்கியை பெட்டில் தள்ளி ஜெக்கிக்கு மேலே வந்தா. என்னடி பண்ணுறான்? சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் ஷர்ட் கழட்டிக்கலாம். ஜெக்கியோட ஷர்ட்டில் இருக்க ஒரு பட்டனை அன்பட்டன் பண்ணான். உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான். நான் தானே கூப்பிட்டேன். நான் ஒரு ஷர்ட்டை கழட்டிட்டு அப்படியே அவளோட ஒரு ட்ரெஸ்ஸாக கழட்டினோம். என்ன பார்த்துட்டே இருக்க? சீக்கிரம் கழட்டு. உனக்கு ஓகே தானே? கழட்டுடா. எனக்கு என்ன கேட்டுட்டு என்கிட்ட ஒவ்வொருத்தருமே கேட்டுட்டா இருக்கா ஓகே வேணும். சும்மா அந்த தலை நீயா ஸ்டார்ட் பண்ணலாம். அது மாதிரி தான் தூ கழட்டு. ஓகே, கொஞ்சம் கேட்டை டேக் பண்ணிட்டு எப்படி இருக்கா தெரியுமா? நீ சூப்பராக இருக்கா. உன்னை யாருக்காவது பிடிக்காம போகுமா? உனக்கு தெரியுமா, நம்ம ஆஃபீஸில் இருக்க எல்லா கேர்ள்ஸும் பின்னாடி தான் அலையிறாங்க. எனக்கு அவ்வளோ பொறாமையாக இருக்கும். ஒரு பொண்ணு உன்னை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கோவம் வருது. இப்போ இதெல்லாம் பேசணுமா? ஆமாம், நான் பேசுவேன். நான் அந்த மாதிரி கிடையாது. உடனே எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு. எனக்கும் கிட்ட நிறையா பேசணும் ஜிக்கி. நீ என்னைக்காவது ஒரு நாள் தான் கிட்ட பேச டைம் கொடுத்துருக்கியா? சரி ஓகே, பேசிகிட்டே இருக்க போறியா? அதுக்காக நான் வந்தேன். பாரு, எதுக்கு வந்தேன்னா வந்துடுச்சு. நீ இப்படி பார்த்துக்கோ. சரி, நான் ஸ்டார்ட் பண்ணவா? என்னடி பண்ண போகிற? அதை பற்றி உனக்கு நான் ஸ்டார்ட் பண்ணவா? என்ன பண்ணுறேன்? நான் பார்த்துக்கிறேன். கண்டமேனே ஏதோ பண்ண ஆரம்பித்தான். என்னடி பண்ணுறான்? அதெல்லாம் எதுக்கு?
கீரை இது நேரம் வச்சுக்கிறேன். என்னடி பண்ணிட்டு இருக்கா? நீ ஆடாம இரு ஜக்கி, நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறேன். ஐயோ உனக்கு ஒன்றும் தெரில, நீ பட நான் பார்த்துக்கிறேன். ஏய் என்ன ஒன்றும் தெரில, எனக்கு தெரியும். நீ வாயை மூடிட்டு இரு. நீ பண்ணியிருக்கல, எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன். கையிட்ரி, நீ மூவ் பண்ணடி, அதுவே அட்ஜஸ்ட் ஆகிக்கிறோம். ஓகே அப்புறம் ஏதாவது டவுட்னா கேட்குறேன். இப்போதான் வைன் பங்கமாக சொதப்பிட்டு இருந்தா ஒன்றா செக்கி வைனர் அப்படியே ரொட்டேட் பண்ணி அதெல்லாம் கண்டினியூ பண்ணோம். ஏய் என்ன பண்ணுறான்? நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறேன்ல, எதுக்கு ஜெக்கி நீ அவசரப்படுறான்? நான் பார்த்துக்கிறேன், என்ன விட்டு. ஏய் வாய் மட்டும் சும்மா ரெடி. ஜெக்கி ஸ்லோ வலிக்கும் மெதுவா. ஓகே ஜெக்கி செம்ம சாட்டிஸ்ஃபைடாக ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவன் வெளியே படுத்து அவனை டைட்டாக ஹக் பண்ணான். உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? அதான் ஆமாம் தெரியுது, நீ நான் ரொம்ப டைட்டாக பண்ணிக்கும் போதே தெரியுது. ஐ லவ் யூ. என்ன சொன்ன? ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ. நிஜமாவா? ஆமாம் நிஜமாதான். சிக்கன் என்னோட நெக்கில் லிப்ஸ் வச்சு சாஃப்டாக சக் பண்ணோம். சிக்கிக்கு கடிக்காதா? எனக்கு வலிக்கும், அப்புறம் நானும் கடிச்சிருவேன். கடிக்கணும்னா கடிச்சிக்கோ, எங்கே வேணால் கடிச்சிக்கோ, எத்தனை தடவை வேணாலும் கடிச்சிக்கோ. ஆனால் இப்போ போதும். நாங்கள் ஒருத்தரெல்லாம் கேட்டேன், என்கிட்ட 500 தான் இருக்கு சொன்னல. ஏய் காசை பற்றி பேசாதன்னு சொன்னேன்ல. அப்படியா? உனக்கு 500 வேணாமா? ஓ இது ஃப்ரீ சர்வீஸா? சின்ன நீயும் அப்படி தான் பேசுனேன். நான் பேசினா மட்டும் உனக்கு ஹர்ட் ஆகுதா? அப்போ நீ பேசும்போது எனக்கு எப்படி வந்திருக்கும்? ஏய் அதான் சாரிடி, அதான் சொல்கிறேன்ல, எனக்கு புரியுது, நான் பண்ணது தப்பு தான், சாரி. ஐ லவ் யூ. போதும் தள்ளிப்படு, எனக்கு தூக்கம் வருது. தூக்கம் வருது. வைன் சிக்கி கீழே போட்டு சிக்கி மேலே சிக்கியோட செஸ்ட்டில் தலை வச்சு அப்படியே தூங்கிட்டு இருந்தோம். சிக்கி வைனை டைட்டாக ஹேக் பண்ணிவிட்டு வைனோட ஷோல்டரை ரப் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு 1/2 an hourலேயே வைன் எந்திரி, வைன் கண்ணை துறடி. ஜெக்கினும் எனக்கு போதும், அகெயினும் ஸ்டார்ட் பண்ணாதான், நான் டயர்டாக இருக்கேன். ஏய் அதெல்லாம் இல்லை, நீ வீட்டுக்கு போகணும்ல, அம்மாட்ட வந்து கால் வருது. ஆமாம்ல, ஷிட் மறந்துடுச்சு. இதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கே. அது ஒன்றும் இல்லை, வா. நீ எங்கே? என் ட்ரெஸ்லாம் இங்கே இருக்கு, வாடி. சிக்கனை ஷவர் கூட்டு போய் ஃபுல்லாக ஷவர் பண்ண வச்சோம். ஓகேவா? ஏய் என்ன பண்ணுற ஜெக்கி? ஆப்பை க்ளோஸ் பண்ணிருக்கு, குளிருதா? இப்படி இல்லை. ஓகேவா ஜெக்கி? வெளியே வா, போதும். இந்த டவல் ஜெக்கி தொடடி, இப்படி. ஓகே, உன் ட்ரெஸ்லாம் கலெக்ட் பண்ணி போட்டுக்கோ. நான் உனக்கு ஃபுட் வாங்கி வச்சுருக்கேன், சீக்கிரமா. அதான் போட்டுக்கோடி. ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகலன்னா அகைன் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணு. ஓகே. நம்ம ஹேரெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அவளோட ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தோம். சிக்கி ஹாலில் ஃபுட்டெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒயின்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒயின் தூரத்து வந்து கோவமாக வெளியே வந்தோம். வா சாப்பிட்லாம். ஏய் என்ன பண்ண? வா சாப்பிட்லாம். நான் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர மாட்டேன்னு சொன்னேன், எதுக்கு நீங்கள் கூப்பிட்டு வந்தா? ஏய் நான் கூப்பிட்டு வந்தேண்ணா? நீ தான் வந்தா, நீ தானே நீங்கள் கூப்பிட்டு போன்னு சொன்ன, நீ சொன்னனால தான் நான் கூப்பிட்டு வந்தேன். பாரு, நானே கெஸ்ட் ஹவுஸ் கூப்பிட்டு வரேன்னு சொன்னேன்னா என்னடி பேசுகிறான்? நீ தானே கேட்டா? நான் கேட்டேண்ணா? நீ தான் கேட்டா.
இதுக்கு நீ வேணும் சிக்கின்னு கேட்டா ஒரே ஒருத்தர் கெஸ்ட் ஹவுஸ் போகலாம் நீ தானே கூப்பிட்டா? நானா? ஐயோ நானும் கேட்டேன். என்ன வாங்கி பண்ணி வச்சிருக்க? ஏய் போய் சொல்லாதா, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்றதுக்காக நீ ஏதாவது போய் சொல்லாதா. நான்லாம் வந்திருக்க மாட்டேன், நீ தானே என்னை கூப்பிட்டு வந்தா. எனக்கு தெரியும்டா உன்னால நான் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு தெரியும். நான் கான்சியஸில் இல்லைன்றதை புரிஞ்சுட்டு நீ இங்கே கூப்பிட்டு வந்துட்டலாம். ஏய் சத்தியமாக நீ தாண்டி வந்தா, நீ தான் இன்னைக்கு கையை பிடிச்சி உள்ளே கூப்பிட்டு வந்தா. ஐயோ ஏய் போய் சொல்லாதா, நான் அப்போதான் பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு கெஸ்ட் ஹவுஸ்ன்ற பார்ட்டி கேட்க வேணும். அப்படி இருக்கும்போது நான் எப்படி நம்பலையா? நீ போய் சொல்கிறேன், நான் நம்பலாம். நான் வீட்டுக்கு போகிறேன். ஏய் சிக்கன் என்னோட கையை பிடிச்சிருத்து அவனோட லேப்பில் உட்கார வச்சோம். சிக்கனை போய்ட்டு நான் போகணும். நீ தான் நம்பல, உன்னை நம்ப வச்சு அனுப்புகிறேன். அதோ நீ போய் சொல்லாதோ, நான் போகிறேன். எங்கே பாரு, எங்கே பாருடி. ஏய் என்னாச்சு சிக்கி, என்ன காயம் இது? நீ தான் கடிச்சா? நானா? சிக்கி நான் கடிச்சேனா? சிக்கி தெரியும் சிக்கி, நானும் கடிச்சேன். நீ தான் கடிச்சா, தெரியும்னு சொல்லிட்டே கடிச்சா. சிக்கி சாரி சிக்கி, சாரி சிக்கி, ஏதோ தெரியாமல் போதையில். ஏய் இட்ஸ் ஓகே, எதுக்கு பதறேன்? நான் தானே, நானும் கடிச்சிருக்கேன்ல. ஆனால் ஜிக்கி தெரியும் ஜிக்கி, உனக்கு பழிக்கும் ஜிக்கி. ஏய் எனக்கு வலிக்கும்னா, எனக்கு வலிக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு வலிக்குதான். ஜிக்கி என்ன பேசுகிற? வலிக்கும் ஜிக்கி, இது நீ ஸ்டாப் பண்ணிக்கணும்ல, கடிக்காதுன்னு சொல்லியிருக்கணும்ல. ஏய் ஓகே தாண்டி, நான் ஒன்றும் கடிச்சிருக்கேன்ல, உனக்கு வலிச்சிருக்கும்ல, எனக்கு ஓகே தான். ஜிக்கி சாரி, அதாவது தெரியாமல் தான் பண்ணிட்டேன். சாரி, ஐம் சாரி. அகெயின் இப்படி நடக்காது. சாரி. நம்புறியா நீ எதை இங்கே வந்தேன்னு? அதான் சாரி ஜிக்கி, போதில் ஏதோ. ஏய் எனக்கு ஓகே தான். உனக்கு ஒன்று தெரியுமா, நீ தான் பண்ண. ஆமாம் நீ தான் பண்ண. என்ன பண்ணனே தெரியாமல் என்னென்னமோ பண்ண. சிக்கி என்ன சொல்கிற? நிஜமாக தான். உனக்கு ஞாபகம் இல்லையா? எதுவுமே ஞாபகம் இல்லை. நிஜமாக சொல்கிறேன். ஆமாம், என் ட்ரெஸ்ஸெல்லாம் கட்டி என்னை பெட்டில் தள்ளி ஜிம்மியில் வந்து அப்படியே என்னை வெயிட் பண்ணி சிக்கி நான் போகணும். ஏய் வேறு என்னெல்லாம் பண்ணேன்னு தெரியுமா? சிக்கி நான் எதுவும் கேட்க வேணாம், நீ எதுவும் சொல்ல வேணாம். நான் போகணும், அம்மா கால் பண்ணிட்டாங்க, நான் போகணும். ஏய் சாப்பிட்டு போகலாம். நோ டைம் இல்லை சிக்கி, நான் போகணும். ஏய் கொஞ்சம் மட்டும் டி, ஏய் சிக்கி நான் போகணும். நான் போவா. ஏய் சரி ஓகே, இந்த பர்கர் வச்சுக்கோ, காரில் சாப்பிட்டு போ. நான் ட்ரா பண்ணுறேன். அது இல்லை, நான் போய்க்கிறேன். வா. சிக்கி வேணும், அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு இருந்தான். வீட்டுக்கிட்ட வந்ததும் சிக்கி அது நான் ஏதோ போதையில் அப்படிலாம் நடந்துட்டேன், அதான் நீ மனசில் வச்சுக்காதா. சாரி. அப்புறம் இதுக்கப்புறம் ஏதோ வேணாம். சாரி. உனக்கு நான் வேணும்டி, என்னை விட்டு உன்னால் போக முடியாது. வீடு வந்துடுச்சு. அது ஓகே தேங்க்ஸ் சிக்கி. ஏய் காரணம் இல்லாமல் ஆஃபீஸ்க்கு லீவ் போடாதோ, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். சாரி. என்னால் உன்னை பார்க்காமலாம் இருக்க முடியாது, கஷ்டமாக இருக்கு. உன்னை அப்புறம் மிஸ் பண்ணுறேன். ப்ளீஸ் லீவ் போடாத, ஆஃபீஸ்க்கு தினவா. ஓகே. அப்புறம் இன்னைக்கு நடந்ததையும் நீ மனசில் வச்சுக்காதா, ஏதோ தெரியாமல். எனக்கு கெஸ்ட் ஹவுஸ் போகவே வேணாம். அகைன் என்ன கூப்பிட்டாத நான் வரவே மாட்டேன். நீ வருவ, நான் கூப்பிடுவேன். சிக்கன் என்னோட ஃபோரில்
என்ன ஜிக்கி? புதியில் நடந்ததெல்லாம் ஞாபகம் தான் எனக்கு கால் பண்ணு. அது கால் பண்ண